அமெரிக்காவோட சிலிகான் வேலி உலகத்தோட மிகப்பெரிய டெக் கம்பெனிகளான கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் எல்லாமே உருவான இடம். அங்கே கோடீஸ்வரர்களாக வலம் வர்ற ஐடி வல்லுநர்களுக்கு மத்தியில் வெறும் 8ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் படித்த நம்ம ஊர் கிராமத்து அரசு பள்ளி பசங்களை வச்சு உலகத்துக்கே சாஃப்ட்வேர் வித்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஒரு தமிழ் நிறுவனம். ஆச்சரியமா இருக்கா? ஆனால் இதுதான் நிஜம். மைக்ரோசாஃப்ட், கூகுள் போன்ற உலகளாவிய ராட்சத கம்பெனிகளுக்கு சவால் விட்டு இன்னைக்கு 100 மில்லியனுக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் வச்சிருக்கிற நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஜோஹோ. ஜோஹோ கம்பெனியோட அசைக்க முடியாத பிஸ்னஸ் மாஸ்டர் பிளான் என்ன? அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1996ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீதர் வேம்பு ஐஐடி மற்றும் அமெரிக்காவில் பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஆனால் மற்றவங்க கம்பெனியில் வேலை செய்கிறத விட நம்ம ஏன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாதுன்னு யோசிச்சார். அப்போ உருவானதாங்க அட்வென்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் 2009 இது ஜோஹோ அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆரம்பத்தில் சாஃப்ட்வேர் சேவைகளை வழங்கிட்டு இருந்த இவங்க ஒரு கட்டத்தில் நமக்கான சொந்த தயாரிப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுதான் ஜோஹோவோட முதல் மாஸ்டர் பிளான். ஜோஹோவோட அசைக்க முடியாத 3 மாஸ்டர் பிளான்கள் சொல்கிறேன் கேட்டுங்க. மாஸ்டர் பிளான் 1, நோ ஃபண்டிங், நோ டெப்ட். இன்றைக்கி இருக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் எல்லாமே ஆரம்பித்த சில மாதங்கள்லேயே கோடிக்கணக்கில் முதலீடு, அதாவது ஃபண்டிங் வாங்க ஓடுறாங்க. ஆனால் ஸ்ரீதர் வேம்பு இன்னைக்கு வரைக்கும் வெளிநாட்டினரிடமும் சரி உள்நாட்டினரிடமும் சரி ₹1 கூட ஃபண்டிங் வாங்கவே இல்லை. லாபத்தை வச்சே கம்பெனியை வளர்த்தார். அதாவது போஸ்ட் ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். இதனால் கம்பெனியோட 100% அதிகாரம் அவங்கக்கிட்டே இருக்குது. நஷ்டம் வந்தாலும் சரி யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, பயமும் இல்லை அவங்களுக்கு. மாஸ்டர் பிளான் 2 கேட்டுங்க. ஜோஹோவோட பல்கலைக்கழகம், அதாவது ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங். இதுதான் இவங்களோட மிக முக்கியமான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. பெரிய பெரிய ஐடி கம்பெனிகள் எல்லாமே ஐஐடி, இன்ஜினியரிங் காலேஜ் டிகிரி படித்தவங்களை தேடி போகும்போது ஜோஹோ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அதாவது 12வது படித்த டிகிரி இல்லாத ஆனால் திறமையுள்ள கிராமத்து பசங்களை, அதாவது தமிழ்நாட்டு பசங்க அதிக அளவு கிராமத்தில் இருக்காங்கல்ல, படிச்சுட்டு அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சாப்பாடும் போட்டு உதவித்தொகையும், அதாவது ஸ்டேஃபண்ட் கொடுத்து கோஆப்ரேட்டிவ் லெவலில் சாஃப்ட்வேர் எழுத கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி ஜோஹோ கம்பெனியில் வேலை பார்க்குற 15%க்கும் அதிகமான ஊழியர்கள் ஜோஹோ ஸ்கூலில் படித்தவங்க தான். இதனால் கம்பெனிக்கு சம்பள செலவும் குறைஞ்சது, ஊழியர்களோட விசுவாசம், அதாவது லோயல்ட்டியும் அதிகமாச்சு. உலகத்தில் இருக்கிற பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே பணத்தையும் டிகிரியை வச்சு பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம ஊர் மனித வளத்தையும் கிராமப்புற திறமைகளையும் நம்பி பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சு காட்டியிருக்காரு ஜோஹோ. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பெரிய முதலீடோ லண்டனில் படித்த டிகிரியோ தேவையில்லை, சரியான மாஸ்டர் பிளான் இருந்தால் போதும்னு நிரூபிச்சிருக்காரு ஸ்ரீதர் வேம்பு. இதே போல் அடுத்த எந்த பிராண்டோட ரகசியம்